குடும்பஸ்தன் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா லவ்வருக்கு அப்புறம் மணிகண்டன் அவர்கள் டைரக்டா பண்ற ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் பில்டப் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, ஸ்னீக் பீக்கில் சீன் இருக்குது, அவரும் சாப்பிட்ற சீன் வேறு லெவலில் இருக்குது, அழ வச்சுட்டாரு மணிகண்டன், அப்படி இப்படின்னு ஓவராக வந்து ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனப்போ என்னால் பார்க்க முடியல, அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். ஸோ கொடுத்த பில்டப்புக்கு இந்த படம் ஒர்த்தாடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்துங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியோட வந்து போயிட்டு இந்த படத்தை வந்து உட்காந்து பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இது யூடியூப் சேனல் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் படம். பட் போக 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 உங்களுக்கு என்ன ஃபீல் தரும் அப்படின்னா நீங்கள் வந்து கோமாளியும் அப்புறம் லவ் டுடே இந்த ரெண்டு படத்தையும் ஒன்றா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக நீட்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோடைய ஒரு பெரிய சக்ஸஸ். ஆனால் இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது வரைக்குமே ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா படம் வந்து 12 கோடி, அதிகபட்சம் ஒரு 15 கோடி கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் மதகஜ ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 கோடி கிட்ட ரிலீஸ் ஆகி ஒரு பொங்கல் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஒன்று மீடியா மட்டும்தான். மீடியா வந்து சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜனங்க உள்ளே போயிட்டு 4 காமெடிக்கு சிரிச்சுட்டு இதையாடா சூப்பர்னு சொன்னாங்க, தலையை சொரிஞ்சிட்டு பின்னாடி வந்தாங்க. பட் மீடியா வந்து இந்த குடும்பஸ்தன் மாதிரியான படத்துக்குலாம் இன்னும் பெருசாக வந்து ரிவ்யூ சொல்லலை. ஸோ மொத்தமாக வந்து பெருசாக சொல்லலை. சில மீடியா வந்து அதை ஜென்யூனாக காமிச்சாங்க. பட் இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இந்த படம் இன்னும் இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு 13-14 கோடி தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ படத்தை பற்றி இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் ஒரு பெரிய லெவலில் பரிதாபங்கள் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல் தான் நக்கலைட்ஸ் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனலில் அதிக அளவில் வந்து கொங்கு தமிழ் வந்து பேசுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஸோ நக்கலைட்ஸுடைய அந்த சேனலுடைய கண்டென்ட் ரைட்டர், ஸோ அந்த டீம் இவங்கெல்லாம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்த ராஜேஸ்வர் காளிசாமி அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஓப்பனிங்கில் ஜென்யூனா ஹானஸ்டாக ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம்னா அது இந்த படம் தான், குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த இந்த படங்கள். ஸோ இந்த கூடவே வந்து பிரசன்ன பாலச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த கதையை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து நக்கலைட்ஸ் டீம் தான். ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்டார் காஸ்டிங்லாம் பெரிய பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது, நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சுந்தர்ராஜன், பழைய நடிகர் இயக்குனருமான சுந்தர்ராஜன், அவர் வந்து மணிகண்டன் அவர்களுடைய அப்பாவாக கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார், அவர் வழக்கு என் படத்துடைய டிரெக்டர், காதல் படத்துடைய டிரெக்டர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிடுறாரு. இவங்கெல்லாம் தான் ஒரு முக்கியமான தெரிஞ்ச ஃபேஸ். இதை தாண்டி எல்லாருமே நியூ ஃபேஸுங்க. மணிகண்டன் அவருடைய ஆக்டிங் சில இடத்துல பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் வந்து ஞாபகப்படுத்தும். அதை தாண்டி மணிகண்டன் வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸு. நம்மளை சில இடத்துல அழ வைப்பார், சில இடத்துல வந்து சிந்திக்க வைப்பார். இன்னைக்கு இந்த படத்தோட கண்டென்ட் அப்படிங்கிறது ஒருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு கண்டென்ட். இன்னைக்கு பணம் தான், பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த படத்தை தயவுசெய்து வந்து பாருங்கள். ஸோ பணம் தான் முக்கியம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். பட் பணம் மட்டும்தான் முக்கியமே அப்படின்னு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கருத்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ ஜாலியாக ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரல. கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி சீன் வந்து இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற அந்த சீனில் வந்து நம்மளை சிரிக்க வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து கடைசியில் ஒரு லெவலுக்கு வரான் அப்படிங்கிறது ஒரு படம். ஒரு ஃபன்னியாக, ஒரு சூப்பராக, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு பில்லராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சோமசுந்தரம், ஜோக்கர் படத்துடைய ஹீரோ. ஸோ இந்த படத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. மனுஷன் வந்து வேறு லெவலில் அவரோட ஆக்டிங், அவருடைய பாடி லாங்குவேஜ், வாக்கு, அவருடைய பேசுறது, இதுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரகாஷ் ராஜ் சார்லாம் சில கேரக்டர் எடுத்து பண்ணுவார். பார்த்தோம்னா அந்த கேரக்டராகவே மாறி அப்படி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் இவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து கிடைக்க போகுது தமிழ் சினிமாவில். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஸோ படம் ஒரு ஹோல் பேக்டு என்டர்டெயின்மெண்ட். எனக்கு அதுதான் சொல்கிறேன், கோமாளியும் லவ் டுடே படத்தையும் ஒன்றா பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சூப்பரான படம். ஸோ மொத்த படத்தையும் லவ்வர் மணிகண்டன் அவரும் குரு சோமசுந்தரம் இவங்க 2 பேர் தான் வந்து படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இந்த படத்துக்கு யாரா மியூசிக்கு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். ஒருவேளை சாம்சிஎஸ்ஸாக இருப்பாரோ இல்லை சீன் ரோல்டுனா இருப்பாரோ பார்த்தா வைஷாக் அப்படிங்கிறவர் காக்கா கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து யூடியூப்பில் ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு ட்ரெண்டான ஒரு சாங்கு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. வேறு லெவல் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ படம் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரலாம் செம்ம நீட்டாக, செம்ம கலர்ஃபுல்லாக, பேக்குடாக, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை போய் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் வந்து இந்த படம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி மதகஜ ராஜா போயிட்டு ஒரு ரீவாட்ச் கொடுங்க. ஸோ அதுதானே இன்றைக்கி நான் வந்து நல்ல படம். இன்றைக்கி டைரக்டர்ஸ் எல்லாம் வெற்றி கொடுக்க திணறாங்கல்ல. வெற்றிமாறன்லேருந்து
எல்லாருமே வந்து இன்றைக்கி திணறாங்களா, ஹெச் வினோத் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வெற்றி. சினிமானா என்னன்னே வந்து அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி மதகஜ ராஜா ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து உண்டு பண்ணியிருக்கு தமிழ் சினிமாவில். ஸோ அதுதான் சொல்கிறேன், மீடியா சொல்கிறது மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் போய் வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஸோ மீடியா இந்த படத்தை பெருசாக சொல்லலை, பட் குடும்பஸ்தன் உங்களை டெஃபினட்டாக என்டர்டெயின் பண்ணும். சில இடங்களில் அழ வைக்கும், சில இடங்களில் வந்து உங்களை செம்மையாக ஒரு பேக்குடான ஒரு படமாக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.